இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னார். டால்முட், a collection of Jewish religious and civil laws. இந்த யூதர்களின் புனித நூலாக கருதப்படுகிற தல்முட் என்ற புத்தகத்தில் 42ஆம் பக்கத்தில் இயேசு பஸ்கா பண்டிகைக்கு முந்தைய நாள் சிலுவையில் அறையப்பட்டார். ஜீசஸ் was crucified on the eve of Passover என்று எழுதப்பட்டுள்ளது. கிறிஸ்துவின் மரணம் வாழ வேண்டிய வயதில் ஏதோ எதிர்பாராமல் நிகழ்ந்துவிட்ட ஒரு மரணம் அல்ல. இது வேதத்தில் ஏற்கனவே ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் மூலமாக முன்குறிக்கப்பட்ட ஒரு நிகழ்வாகவே இருக்கின்றது. இயேசு கைதுற்ற வேளையில் இருந்தே அதிகம் பேசவில்லை, இரத்தின சுருக்கமாகவே பேசினார். தலைமை குருக்களின் விசாரணையிலும் ரோம விசாரணை மண்டபத்திலும் மகா சுருக்கமாக பேசினார். இயேசுவின் இந்த முதல் வார்த்தை ஒரு பரிபூரண இறை வேண்டலாய் இருக்கின்றது. வேதத்தின் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் பார்க்கும்போது அன்பை குறித்து பார்க்கிறோம். ஆனால் இந்த கல்வாரின் அன்பு ஒரு தியாகமான அன்பு. யோவான் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிதான அன்பு வேறொன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் பலவிதமான அன்பு இருக்கிறது. குடும்ப உறவுகளுக்குள் அன்பு, கணவன் மனைவிக்குள் அன்பு, பிள்ளை பெற்றோருக்குள் அன்பு, சில அன்பு போலியான அன்பு, தியாகமான அன்பு, மஞ்சிக்கிற அன்பு, ஏமாற்றுகிற அன்பு, இப்படி நிறைய வித்தியாசமான அன்பு இருக்கிறது. ஆனால் இந்த இயேசுவின் அன்போ நேசத்தின் உச்சிதமான அன்பு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அவர் தமது ஜீவனை நமக்கு கொடுத்ததுனால அந்த அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே இயேசு கிறிஸ்து மன்னிப்பது மட்டுமல்ல, பகைவனையும் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பிற மதங்கள் 1 மைல்கல் தூரம் நம்ம அழைத்து சென்றால், இயேசுவோ 2 மைல்கல் தூரம் நடந்து வர வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறார். இந்த வார்த்தையில் தனக்கு மன்னிக்கிற அதிகாரம் உண்டு என்பதை அவர் ப்ரூவ் பண்ணுறார். சொல்கிற எனக்கு மன்னிக்கிற அதிகாரம் இருக்கிறது. ஏசாயா 53:5 சொல்லுகிறது, நம்முடைய மீறுதத்தோர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமத்தோர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஸோ இந்த மன்னிப்பின் வார்த்தைகள் மூலம் நோய்களை தீர்க்கின்ற அதிகாரமும் தனக்கு இருக்கிறது என்று அவர் இந்த இடத்துல உறுதிப்படுத்துகிறார். யோவான் 11:35 பார்த்தீங்கன்னா, நமக்காக ரத்தம் சிந்தினார், கண்ணீர் சிந்தினார், வேர்வை சிந்தினார், இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் ஆன் த கிராஸ் is a trend set off for the rest of the words of the Christ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மன்னிப்பு என்ற வார்த்தை சிலுவையில் அறைந்த மற்றவரிடமிருந்து இயேசுவை வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது. இந்த வார்த்தை உடன் அறையப்பட்டிருந்த கல்வனின் இருதயத்தை அசைத்தது. இந்த வார்த்தை 100க்கு அதிபதியின் இருதயத்தை கொள்ளை கொண்டது. இந்த வார்த்தை ஒரு ஆறுதலாகவும் தேர்தலாகவும் இருக்கின்றது. ஆண்டவர் சொல்றார்ல, பிதாவே அப்படின்னு சொல்றார்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு அழுத்தம் திருத்தமா எனக்கும் என் கர்த்தருக்குமான உறவு சரியாய்த்தான் இருக்கிறது. இந்த உலக பாடுகள், இல்லை உலக பலவீனங்கள், இந்த சிலுவை காட்சி, இந்த கோர சிலுவை, ஆணிகள் கடாப்படுகிற நிலைமை, ரத்தம் சிந்துகிற நிலைமை, எது வந்தாலும் எனக்கும் எங்கள் அப்பாக்கிற உறவு எப்போதுமே மாறாது. அந்த பிதாவை என்று அழைக்கப்படுகிற அந்த குரல் ஒரு உரிமை குரலாக இருக்கிறது. அது மாறாத உறவு, அது நித்திய உறவு. தேவனே, கல்வாரி நின்று நாங்கள் கூட ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறப்பா, உமக்கும் எமக்குமான அந்த உறவு குழியில ஒரு பிரச்சனை வரக்கூடாது. நமக்கும் கர்த்தருக்குமான உறவு பாலம் சரியா இருக்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் சொல்வாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாதியோ, பசியோ, நிர்வாணமோ, இது எது பட்டயமோ, உயர்வோ, தாழ்வோ, நாசமோசமோ, இது எல்லாம் என் கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லுவார். பிதாவை என்று சிறு வயதிலே தன் உள்ளத்தில் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை கர்த்தர் வைத்திருந்தார். ஒரு முறை அவர் மரித்த லாசருவை உயிரோடு எழுப்புவார். அப்ப அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, யோவான் 11:41-42 பிதாவே, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை சோத்தரிக்கிறேன், நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தன் அருமை சிநேகிதனாகிய லாசருவின் கல்லறையில் நின்று அந்த லாசருவை உயிரோடு எழுப்புகிறான். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்ற கிறிஸ்துவின் குரல் அவர் பிரதான ஆசாரியன், தனக்கு மன்னிக்க அதிகாரம் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார்.
சொல்லுகிற ஒரு வெற்றியின் குரலாக இருக்கிறது, ஒரு கணீர் குரலாக இருக்கிறது. பிதாவே, இரண்டாவது பத்தினம் இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, அவர் கோரமா சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கிறார், ஆணைகள் கடவப்பட்டு இருக்கிறது, ரத்தம் வழிந்து கொண்டு இருக்கிறது. அந்த இடத்துல யாராவது மன்னிக்க சொல்லி கேட்பாங்களா? அவர் சொல்றாரு இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப யாருக்கு மன்னிப்பு? யாரை மன்னிக்க சொல்றார்? ஒருவேளை அந்த தண்ணீரை போல தழும்பி தீர்மானம் எடுக்க முடியாமல் கை கழுவின பிளாத்துவுக்காகவா? அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறாரே அந்த ஏரோதுக்காகவா? அண்ணா காய்பாவுக்காகவா? யாருக்காக அவர் சொல்றாரு இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்றாரு. இவர்களுக்கு மன்னியும் என்ற இந்த கிறிஸ்துவின் மன்றாட்டத்தில் இவர்கள் என்ற அந்த வார்த்தைக்கு கோடான கோடி மக்களுக்கு முதலாவது துரோகியாய் இருக்கிற நம்மை கூட, நம்ம கூட அவர் ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறைந்து கொண்டு இருக்கிறோம். அந்த பிளாத்து, ஏரோது, அண்ணா, காய்பா, சுற்றியிருந்த ஜனங்கள், போர் சேவகர், இப்படி ஒரு கூட்டம் இவர்களை பார்த்து தான் சொல்லுகிறார் இவர்களுக்கு மன்னியும். இன்றைக்கு நான் சொல்றேன், ஓ பாவங்கள் எத்தனையோ என் கைகள் புரிந்தனவோ, உம் கைகளில் வழிந்தோடும் செங்குருதி என் கைகளை கழுவிடாதோ. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று கதறுகிற நாம் நம் நேசரின் பாவங்கள், ஆண்டவரே என்னுடைய பாவங்களினால் கூட நான் உம்மை சிலுவையில் அறைந்து கொண்டிருந்தால் என்னை கூட மன்னியும், நம்மை அவங்களோடு கூட இணைத்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு மன்னியும் என்ற இந்த கிறிஸ்துவின் மன்றாட்டில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதுடன் நாமும் மற்றவர்களின் பாவத்தை மன்னிக்கிற ஒரு சுபாவத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஏன்னா சிலுவையில் கொடிய மரணம், ரொம்ப வேதனை, அந்த ஒரு சிச்சுவேஷன்ல கூட அவர் என்ன சொல்றாரு இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்றாருல. மூன்றாவது பாருங்க, அறியாது இருக்கிறார்களே. மூன்றாவது சொல்லு, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அறியாமல் தான் செஞ்சாங்களா? பிளாத்தவிடத்தில் குற்றம் ஒன்றுமில்லை என்று அறிந்தும் அவர் என்ன பண்றார்? போயிட்டு கை கழுவுகிறார். பிளாத்தோடைய ஒய்ஃப் சொல்கிறாங்க, அந்த நீதிமான் அவர் ஒன்றும் பண்ணாதீங்க, அவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். தாத்துக்கும் தெரியும் ஏசுக்கு மேலே எந்த தப்பு இல்லைன்னு தெரியும், குற்றம் இல்லைன்னு தெரியும். ஆனால் கூட என்ன பண்ணுறாரு? அவர் கை கழுவுகிறார். லூக்கா 23:14-25 பார்த்தீங்கன்னா அவரிடத்தில் ஏதும் குற்றம் காணவில்லை, ஆனால் கூட என்ன பண்ணுறாங்க? அவர் கை கழுவுறாங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா பொய் சாட்சிகளை இயேசுக்கு விரோதமாக ஏவி விடுகிறார்கள். அவங்க நினைக்கிறாங்க இதெல்லாம் அறிந்து தான் செய்கிறோம், இயேசுவை எப்படியாவது சிலுவையில் அறையணும். அவங்க நினைக்கிறாங்க இதெல்லாம் அறிந்து தான் செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு அவர்கள் அறியாதிருந்தார்கள் என்பதே உண்மை. ஆண்டவர் நான் சொல்ல இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாதிருக்கிறார்களே. நம்ம பார்வைக்கு அவங்க அறிந்துதான் இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு தோணுதில்ல. ஆனால் இயேசு ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவங்க சிலுவையில் அறையுது ஒரு மேசியா, இவரோட கர்த்தர், இவர் தான் உலகத்தின் அதிபதி, இவர் தான் கடவுள் அப்படின்னு தெரியாம என்ன பண்றாங்க? செய்கிறாங்க. அறியாது இருக்கிறார்களே என்ற வார்த்தை தன்னை சிலுவையில் கொடூரமால் அறைந்த மக்கள் மேல பழிய போடல. ஆண்டவரே எங்க தெரியாம தான் செய்கிறாங்க. நம்ம போகிறோம், யாரும் இடிச்சுறாங்க, சாரிங்க நான் தெரியாமல் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க தெரிந்து தான் செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவர்கள் தெரியாமல் செய்கிறாங்க, அறியாது இருக்கிறாங்க. அந்த பழியை அவர்கள் மேல் போடுவதற்கு அவர்கள் விரும்பவில்லை. அறியாது இருக்கிறார்களே, இது பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல் வேர்டில் அவங்க தெரிஞ்சே செய்கிறாங்க. ஆனால் இவர் நான் சொல்கிறாரு தெரியாமல் செய்கிறாங்க. ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை தன்னோட தகப்பனுடைய முகத்தில் தன் பிஞ்சு கைகளால் கால்களால் அது எட்டு உதைக்கும் போதும் தட்டி விடும் போதும் அவங்க அப்பா என்ன சொல்வார்னா, அந்த தகப்பன் என்ன சொல்வார்னா, பரவாயில்ல என்னோட குழந்தை அப்படிதான் சொல்வாரே தவிர அந்த குழந்தைக்கு ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு? பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகப்பன் நிச்சயமாய் யோசிக்கவே மாட்டாரு. அப்படிதான் அவர்கள் தவறு செய்தவர்கள், தவறு இழைத்தவர்கள், அவங்கள பார்த்தா சொல்றாரு இவர்கள் என்ன செய்ததென்று அறியாது இருக்கிறாங்க. இவங்க அந்த தப்பை தெரிஞ்சே செய்யல, தெரியாம செய்யறாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த இயேசுவின் சிந்தை, அந்த மன்னிப்பின் சிந்தை நமக்கு வருகிறதா? நம்ம மற்றவங்களை மன்னிக்கிறோமா? சில வேளையில் நம்ம மேல தவறு இருந்தா கூட அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா? அதை அக்செப்ட் பண்றோமா? இல்லையே. நம்ம பழி என்ன சொல்லுவோம்? அவங்க தான் சொன்னாங்க, அவங்க தான் செஞ்சாங்க, அப்படிதானே சொல்றேன். நம்ம அந்த பழி ஏற்றுக்கொள்ள நமக்கு மனம் இல்லை. ஆனா இவர் என்ன சொல்றாரு? அவங்க தான் பழி போட்டாங்க, அவங்க தான் பொய் சாட்சிகளை கொண்டு வந்தாங்க, அவங்க தான் சிலுவையில் இருந்தாங்க. ஆனா அவங்கள பார்த்து இவர் சொல்றாரு இதாவே தயவு செய்து மன்னிச்சிடுங்க, ஏன்னா இவர்கள் என்ன செய்தது அறியாமல் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுதாங்க கிறிஸ்துவின் அன்பு, உச்சக்கட்ட அன்பு, ஒரு யாரையும் கூட மாற்றுகிற ஒரு அன்பு, மன்னிக்கிற ஒரு அன்பு. ஸோ இந்த பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்ற இந்த வார்த்தை மன்னிப்பின் அனுபவத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. அல்லேலூயா. இயேசு சிலுவையில் முறிந்த இரண்டாம் வார்த்தை
இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே பாருங்கள், இயேசுவை சிலையில் அறைந்து இருக்கிறார்கள். இருவரும் இரு கல்வர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை இந்த கல்வன் இன்னும் சற்று நேரம் தாமதித்திருந்தால் அவன் நித்தியத்தை இழந்திருப்பான். இருவரும் சிலுவையில் தொங்குகிற இந்த காட்சி மானுடைய இயல்பு கடந்த பிரதி செயல், அன்யூஷுவல் ரெஸ்பான்ஸ் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் ரெண்டு பேருக்கும் தாகம். ரெண்டு கல்வரும் வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இருக்கிறார்கள். இயேசு ரொம்ப தாகத்தெல்லாம் இருக்கிறாரு. அப்போ அந்த ஒரு கல்வன் சொல்வார், நம்ம செய்தவைகளுக்காக இந்த தண்டனை அனுபவிக்கிறோம், அவர் தகாததொன்றையும் செய்யவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு கல்வருக்கு ஒரு கான்வர்சேஷன் வருகிறது. ஆனால் இந்த ஒரு கல்வன் உடனே மனம் மாறுகிறார். அது காரணம் என்னவாக இருந்திருக்கும்? இயேசுவின் முதலாம் வார்த்தை தான். ஏன்னா அவர் சொல்றாரு, பிதாவை இவர்களுக்கு மன்னியும். ஒருவேளை அந்த வார்த்தை இந்த கல்வனுடைய இதயத்தை அசைத்திருக்கக்கூடும். அந்த இன்னொரு கல்வன் சொல்றாரு இல்லையா, ஆண்டவர் பற்றி சொல்லும்போது இவருனா சொல்றாரு, அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. இருளும் சோகமும் சூழ்ந்திருந்த அந்த வேளையில் மற்றொரு குற்றவாளியின் ஆதரவு குரல் அவருக்கு ஒலிக்கிறது. அவரோட மனமாற்றத்துக்கு காரணம் கர்த்தருடைய அன்பு தான், மன்னிப்பு தான். உடனே அவர் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் அப்படின்னு சொல்றாரு. உலகத்தில் மிக ஞானமான காரியத்தை செய்தவர்களுக்குள் இந்த கல்வனும் ஒருவராக எண்ணப்படுகிறார். கல்வாரி சிலுவையோடு தங்களை இணைத்துக் கொள்வர்களை கர்த்தர் உன்னதங்களிலே உயர்த்தி நித்திய மகிழ்ச்சியை தந்தருளுகிறார். இன்றைக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவரை உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் உடனே சொல்றாரு, இன்றைக்கு, இன்னைக்கு, இப்பவே எந்த டைம் அவர் கேட்டாரோ அதே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஆண்டவர் சொல்றாரு, என்னோடு கூட நீ பரதீசில் இருப்பாய். ஒருவேளை ஆண்டவர் எதிர்பார்த்து இருப்பாரோ, இவன் குற்றவாளியா இருக்கிறானே, பாவியா இருக்கிறானே, என்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவானோ, உடனே பரலோக ராஜ்யத்தை சேர்த்து கொள்ளலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டிருந்தது போலவே ஆண்டவர் சொல்வாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். இன்றைக்கு என்று கர்த்தர் சொல்லும்போது இதில் ஆழமான கருத்துக்கள் இருக்கிறது. ஒரு குழந்தை பெற்றோரிடம் ஏதோ ஒரு பொருள் வேண்டும் என்று அடம் பிடிக்கும். உடனே தகப்பன் சொல்வார், சரி இந்த பொருளை நான் வாங்கி தருகிறேன் என்று சொல்லுவார். ஆனால் அந்த குழந்தை அந்த வார்த்தையில் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடாதுங்க. உடனே என்ன சொல்லும், இன்றைக்கே வாங்கித்தாங்க, இன்றைக்கே வாங்கி தர வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கர்த்தர் கூட நம்முடைய மனநிலைமை அறிந்திருக்கிறவர். நம்ம வேண்டுவதற்கும் நாம நினைப்பதற்கும் அதிகமான அற்புதங்களை செய்கிறவர். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று அன்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னாரு. இந்த நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றே தருவேன் என்று சகரியா 9:12 சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு நம்ம காலத்தை தாழ்த்தாம, ஆண்டவரே அந்த கல்வன் சொன்னாரே, உங்க ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் சொன்னாரே, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என் குடும்பத்தை நினைத்தருள் ஆண்டவரே, என் வாழ்வை நினைத்தருள் ஆண்டவரே, என் பெற்றோரை, என் பிள்ளைகளை நீர் நினைத்தருளும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, என்னோடு கூட அப்படின்னு சொல்றாங்க. இயேசுக்கு சிலுவையில வழி அனுப்பு விழா நடத்திய மக்கள் அவங்க இருவரும் அவரோடு இருக்கிறாங்க. கள்ளர்கள் நடுவில் இருக்கிறாங்க. ஆனா உலகத்தின் பார்வைக்கு கொல்கதா மேட்டில் அந்த 3 சிலுவை தொங்கிக் கொண்டு இருக்கிறது போல தோன்றும். அது எப்படின்னா ஒன்று போல காட்சி இருக்கும். ஆனா அதில் தொங்கியவர்களின் தண்டனை ஒன்றுதான், சிலுவை ஒன்றுதான், காட்சி ஒன்றுதான், தண்டனை ஒன்றுதான். ஆனால் அதில் வித்தியாசம் என்னன்னா, அங்க கர்த்தருடைய அன்பின் பிரவாகம் வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. அந்த 2 கல்வரும் அவன் செய்த தவறுகளுக்காக தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் ஒரு சிறிய தவறு செஞ்சான்னு வச்சுங்களேன், அவங்களை பனிஷ் பண்ணிருக்கலாம், மன்னித்திருக்கலாம், வேறு விதமான தண்டனை கொடுத்திருக்கலாம். ஆனால் 2 பேருமே எக்ஸ்ட்ரீம் லெவலாக என்ன பண்ணியிருக்காங்க, தவறு இழைத்து இருக்கிறார்கள். அதனால தான் அதிகபட்ச உச்சக்கட்ட தண்டனையான சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய அன்பு அங்கு வெளிப்படுகிறது. அது மாறாத அன்பு, அது நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாத அன்பு. ஏன்னா பைபிள் சொல்கிறது, அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளர்களும் அவரை நிந்தித்துக் கொண்டே இருந்தார்கள். ஒருவேளை பள்ளத்தாக்குல லீலி புஷ்பங்கள் இருக்குமாம். அந்த லீலி புஷ்பங்கள் இருப்பதை அநேகருக்கு தெரியாதாம். அது மலரும் போது மிகுந்த வாசனையா இருக்குமாம். அப்ப தூரத்தின் வருகிற
அந்த வர்த்தகர் கூட்டத்தினர் அந்த வாசனை கண்டு இங்கு லீலி புஷ்பம் இருக்கிறது என்று கண்டு கொள்வார்களாம். அந்த வாசனை எப்படி வருகிறதாம்? அந்த லீலி புஷ்பத்துக்கு அடியில் முட்கள் இருக்குமா, காற்றில் அசையும் போது அந்த முட்கள் அந்த லீலி புஷ்பத்தை அது குத்துவதினால தான் அந்த வாசனை வருகிறதா. ஒருவேளை கர்த்தரை கூட அவங்க நிந்தித்து கொண்டாங்க. அவங்க சொல்றாங்க, நீ இவனை ரட்சித்துக்கொள், நீ இறங்கிக்கொள் அப்படிலாம் சொல்றாங்க. அப்படி குத்தப்படும் போது கூட அவர் தன்னுடைய அந்த அன்பை, தன்னுடைய அந்த மன்னிப்பை அவர்களுக்கு அந்த நேரத்தை தரார். பாருங்களேன், ஒரு கல்வன் சொல்றாரு, அந்த கல்வனுடைய இருதயம் உடைக்கப்பட்டது, மன்னித்தாரே உடைக்கப்பட்டது. உடனே என்ன சொல்ற ஆண்டவர்கிட்ட, அவன தெய்வீக அன்புக்குள்ள அவ சரண்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். ஒருவேளை அந்த பனிஷ்மெண்ட் இருந்தது, கடைசியில அன்புதான் வென்றது. அந்த 2 பேர்ல ஒருத்தர் பாருங்க அப்பவே மனம் மாறினாங்க. இருள் வெற்றி பெறுமா இல்லை வெளிச்சம் வெற்றி பெறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருள் பலமுள்ளதா இருக்கும், ஆதிக்கமுள்ளதா இருக்கும், அப்படிலாம் இருக்கும். ஆனால் வெளிச்சம், ஒரு சின்ன வெளிச்சம் வந்த பிறகு அந்த இருள் என்ன பண்ணும், கம்ப்ளீட்டா மாறி போகும். ஆண்டவர் சொல்றாரு, என்னோடு கூட நீ யார் கூட இருக்க போறீங்க? என்னோடு கூட நாளொன்று வருமா, வேலை ஒன்று வருமா, நாம கூட கர்த்தரோடு கூட என்ன பண்ணுமா, மறுரூபமாக்கப்படுவோமா. கல்லனுக்கு சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னு சொல்றாரு. பரதீசு அப்படின்னா என்னன்னா, அது பரலோகமா, இளைப்பாறும் ஸ்தலமா? இன்று வரை வேத பண்டிதர்கள் அதற்கு விடையை தேடிக்கொண்டு இருக்கிறார்களாம். ஆனா 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2 வசனத்து 4ஆம் வசனம் வரைக்கும் அப்போஸ்தலன் பவுல் சொல்வாரு, ஒருமுறை தனக்கு ஒரு ஆவிக்குரிய அனுபவம் ஏற்பட்டது. அதை சொல்வாரு, கிறிஸ்துவுக்களான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ, சரீரத்துக்கு புறம்பே இருந்தேனோ அதை அறியேன். அதை தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது மறைமுகமாய் அப்போஸ்தலன் பவுல் தன்னை பற்றி தான் அவர் சொல்லுகிறாரு, திட்டவட்டமாய் சொல்லுகிறாரு. அப்படின்னா அந்த 3ஆம் வானம் என்பது பரதீசு என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லுகிறார். சோ சிலுவையில் தொங்கும் இயேசுவை அந்த கள்ளன் பாருங்க, அவன் இன்னான் என்று கண்டு கொண்டான். இவர் இயேசு. அவன் சொல்றான், he recognized Jesus was the Christ. ஃபர்ஸ்ட் சொல்றாரு, he recognized who Jesus is. யார் இவன் பார்க்கிறார். ரெண்டாவது அக்செப்ட் பண்றான், இவர்தான் கர்த்தர். இயேசுவின் இறையரசின் தன்மையை உணர்ந்து கொண்டான். அவன் கர்த்தன் உணர்ந்து கொண்டான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, he understand the nature of his kingdom. இவர்தான் வரக்கூடிய ராஜா, இவருடைய கிங்டம்ல தான் நம்ம போக போறோம். அதை அந்த கல்வன் உணர்ந்து கொண்டான். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, இப்போது வாழ்வின் இறுதி மணித்துளிகளில் மீட்பின் பாதை கண்டு கொண்டான். நம்ம கூட நல்லா கடவுளுக்காக ஓடுறோம், உழைக்கிறோம், பிரசங்கம் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஒருவேளை நாம அந்த பரதீசுக்குள் அல்லது இளைப்பாறுதல் ஸ்தலத்துக்குள் அல்லது கர்த்தரோடு கூட பிரவேசிப்போமா நமக்கு தெரியாது. ஆனா சொல்றாங்க, is in the last minute of earthly life found out the way of salvation. மானிட அறிவிற்கு எட்டாத ஒரு விந்தையா இருக்கிறது. இவன் குற்றவாளியாக இருந்தாலும் தேவனுக்கு பயந்தவனா இருந்தான். இவன் சக குற்றவாளியை கடிந்துரைக்க தயக்கம் காட்டாத தைரியம் மிகுந்த ஒரு மனிதனா இருந்தான். மூன்றாவது அவன் சொல்றான், மனம் மாற உடன் குற்றவாளியை அழைக்கிறான். சொல்றாரு, அந்த ஃபாலோ கிரிமினல் பார்த்து சொல்றாரு, அவர் தகாதது ஒன்றும் செய்யலையே, நீங்க வாங்கல. இன்டிஃபரண்ட் ஆட்டிடியூட், அன்ரிப்பன்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அவனுக்கு வருது. நான் உணர்ந்துட்டேன், நீயும் கர்த்தரை உணரணும், நீயும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவரை அழைக்கக்கூடிய அந்த பண்பு அந்த கல்வனுக்கு இருந்தது. அப்ப இந்த கூற்றை வைத்து பார்க்கும்போது த ஃபர்ஸ்ட் இவாஞ்சலிஸ்ட் அவர் தான். யாரும் அவர் தான் சொல்றாரு பாருங்க, சிலுவையில் இன்னும் சில மணி துளிகளில் தன் ஜீவன் போகுது, உலகத்திற்கு போறான், அழிந்து போக போறான். ஆனால் அந்த சிச்சுவேஷன் என்ன சொல்றான், அவன் ஃபர்ஸ்ட் இவாஞ்சலிஸ்ட். நீயே இவரை சொல்ற, நீயே வரலாமே அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, ஒரு நற்சான்று லூக்கா 20:41 அவர் கடிந்துரை தொடங்குகிறது. அவர் சொல்றாரு, அந்த கல்வனின் அந்த நிலை பார்த்தீங்கன்னா அவன் குணநலங்களில் வெளிப்படுகிறது. ஸ்டேட் மைண்ட் ஆஃப் த கேரக்டர். அந்த கல்வனுடைய அந்த ஸ்டேட் மைண்ட், அந்த கேரக்டர், தைரியம் இருந்தது, அவன் அன்பு இருந்தது, இன்னொருத்தரும் தப்புல மாட்டிக்கொள்ளக்கூடாது, அந்த அவனுடைய ஆத்மா அழியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இவாஞ்சலிஸ்ட் மாதிரி அவனுக்குள்ள தாகம் இல்லாமல் இருந்தது. ஆனா இதுகாரும் இழைத்த குற்றங்களுக்கு இது சரியான தண்டனை. அவன் சொல்லுவான், நாமோ என்ன பண்ணோம், நம்ம தப்பு செஞ்சோம், அதுக்காக தண்டனை அனுபவிக்கிறோம். ஆனா இவர் தகாதவனை செய்யவில்லை. அவன் செய்த தவறுகளை அக்செப்ட் பண்ணிக்கிறான், ஏற்றுக்கொள்கிறான், உணர்ந்து கொள்கிறான். கம்பேர்ட் இன் ஹிஸ் மைண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா, he never blamed anyone. யாரையும்
தண்டனைக்காக குற்றப்படுத்தவில்லை. எனக்கு அநியாயமாக தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே என்ன பண்ணல, குற்றப்படுத்தவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. லூக்கா 23:42 பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே ஒரு ஈடு இணையற்ற வாக்கு அவர் சொல்ல. ஆண்டவரே அவன் கூப்பிட்றான் பார்த்தீங்களா, அவர் ஆண்டவரும் தெரியாது. இவன் சிலுவையில தொங்குறாங்க, 3 பேரும் தொங்குறாங்க, அவர் குற்றவாளி தானே. ஆனால் இங்கே வார்த்தை பாருங்க, ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறாராம். அப்போ இயேசு அறிவித்த இறையரசின் மெய்த்தன்மையை இந்த கல்வன் உணர்ந்து கொண்டான். அண்டர்ஸ்டுண்ட் த ட்ரூ நேச்சர் ஆஃப் கிங்டம். ரெண்டாவது, இயேசுவின் இறையரசு மட்டுமே இறுதியில் வெற்றி சிறக்கும் என்பதை அறிந்து கொண்டான். உலகத்தை எவ்வளோ தவறு இழைத்து குற்றம் பண்ணி சிலுவையில் வந்தால் கூட கடைசியாக இயேசுவின் இறையரசு மட்டுமே வெற்றி பெற முடியும். He believed the eventual triumph of Jesus, the kingdom. இயேசுவின் அந்த பரலோக ராஜ்யத்தை அவன் அறிந்து கொண்டான். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, இயேசு இறையரசின் சொந்தக்காரர் என்பதை கண்டு கொண்டான். Understood that Jesus is the rightful owner of the kingdom. அவன் உணர்ந்து கொண்டான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மானிடர்கள் பாவத்தை மன்னிக்க கர்த்தருக்கு அதிகாரம் உண்டு என்பதையும் அவன் அறிந்து கொண்டான். இதுக்கெல்லாம் காரணம்னா இயேசுவின் அந்த முதல் வார்த்தை, பிதாவே மன்னின்னு சொல்றாரு. அந்த வார்த்தை தான் இந்த கல்வனின் உள்ளத்தை அசைத்தது. அந்த கல்வன் அந்த கல்வாரியில ஒரு சுவிசேஷகனாய் மாறி போனான். இன்னைக்கு நம்ம கூட கர்த்தரை குறித்து அறிவிக்கிற ஒரு சுவிசேஷகனாய் மாற அழைக்கப்படுகிறோம். God could not be present physically everywhere. Therefore, He created mother என்கிற ஒரு யூத பழமொழி இன்றும் பிரபலமாய் இருந்து கொண்டே இருக்கிறது. இயேசு சிலுவையில் மொழிந்த 3ஆம் வார்த்தை, ஸ்ரீயே அத உன் மகன். அந்த மகனை யோவானை பார்த்து அத உன் தாய் என்று சொன்னார். இரவு முழுதும் துன்பப்பட்டு வாரினால் அடிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு எருசலேம் வீதி வழியாக சிலுவை சுமந்தவராய் நடந்து வந்த இறைமகன் இன்று பூமிக்கும் வானத்துக்கு நடுவே ஆணிகள் கடவப்பட்டவராய் தொங்குகிறார். கடந்த வாரத்திலே வெற்றி வீரனாய் ஓசனா பாடும் என்று ஜனங்கள் முழக்கமிட்ட அந்த சூழ்நிலையில் வெற்றி பாவனை வந்த தேவன் இன்றைக்கு அதே ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லுகிறார்கள். முதல் வார்த்தையில் அனைவருக்கும் மீட்பளிக்கும் இறைமகன், 2ஆம் வார்த்தையில் கல்வனுக்கு வாழ்வளிக்கின்றார். இந்த 3ஆம் வார்த்தையில் ஆறுதல் அளிப்பவராய் கடந்து வருகிறார். வேதம் சொல்கிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஒரு அம்மா மாதிரி யாருமே நம்ம தேற்றவே முடியாது. இந்த கிறிஸ்து பிறப்பு அந்த ஸ்டார்டிங்கில் இருந்த மரியன்னை பலவிதமான இடர்களை சந்தித்து வந்தார்கள். அவங்க வாழ்வில் நிறைய துயரங்கள் இருந்தது. இயேசுவை கருவாய் சுமந்தபோது துயரம், இயேசு பிறக்க இடம் கிடைக்காத சத்திரத்தில் போய் தங்கின அந்த அவல நிலை, ஏரோதுவுடன் தப்பி பிழைக்க அடிமைத்தன வீடாக எகிப்துக்கு சென்ற காரியம், இப்படி ஒவ்வொன்றும் மரியனை வாழ்க்கையில் ஒவ்வொன்றாய் பல துயரங்களை கடந்து வருகிறார்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சொல்லுகிறது. அப்படியானால் இந்த மரியாளுக்கு ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவுக்கு ஏதோ நடக்க போகிறது, அந்த சங்கதிகளை அவங்க இருதயத்தில் வைத்து சிந்தித்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் மரியன்னை தன்னுடைய மகனை இறை திட்டங்களுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்திருந்தார். இங்க பார்த்தீங்கன்னா சிலுவை நடையில ஒரு புதிய உறவை கர்த்தர் பண்ண உருவாக்க முற்படுகிறார். ஏன்னா அந்த ஸ்ரீ எத உன் மகன், யோவானை பார்த்த அது உன் தாய் அப்படின்னு சொல்லும்போது இவருடைய உறவு முடிவடைகிறது. இயேசுவுக்கும் மரியனைக்கும் இடையிலான அந்த உறவு, தாய் மகன் என்ற உறவு முடிவடைகிறது. ஒருவேளை அவர் சொல்றாருல அத உன் மகன் சொல்லும்போது அந்த வார்த்தை மரியனுக்கு ஆறுதல் கொடுத்து இருக்குமா, இல்லை இன்னும் வேதனை உருவாக்கி யோசிப்பாரு. நம்ம நினைக்கிறோம் ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஒரு ஆறுதல் கொடுக்கும் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் ஒரு பெற்ற மகன் தாயை பார்த்து அவங்க தான் இனி மகனாய் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அவள் ஆறுதல் அடைந்திருப்பார்களா, மாறாக துக்கப்பட்டு இருப்பார்களா என்று தெரியாது. அவர் சொல்றார் பாருங்க, ஸ்ரீயே அப்படின்னு சொல்றாரு. சிந்தனை செய்வன் தாயின் உள்ளம் நிச்சயமாக தன் வாழ்க்கையை திரும்பி பார்த்திருக்கும். முதல் தேவதூதன் தோன்றி உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்று சொன்னதிலிருந்து தாய் மகன் என்ற உறவு ஆரம்பிக்கிறது. ஆனால் இந்த சிலுவையில் ஆண்டவர் சொல்றாரு, இதோ இனி நான் பண்ண முடியாது, உங்கள் மகனா இருக்க முடியாது. இயேசு 12ஆம் வயதில் அவரை தேடி மரியாள் சொல்றாங்க, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள், என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்று லூக்கா 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் சொல்லுகிறது. ஒரு முறை காணா ஒரு திருமணத்துக்கு சொல்லும்போது மரியனை சொல்வார்கள், திராட்சரசம் குறைப்பட்டது. அப்ப அவர் என்ன தெரியுமா சொல்வாரு, ஸ்ரீயே
எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான், ஸ்திரீயே ஸ்திரீயே அப்படின்னு தான் சொல்கிறார். அப்போ அவருக்கு தெரியும் ஒரு நாளில் இந்த தாயை விட்டு நம்ம விண்ணகம் தன் தந்தையிடம் சென்று விடுவோம் என்ற உண்மையை அறிந்திருந்தார். இந்த உலகத்தில் ஒரு உன்னதமான அன்பு எது, மாறாத அன்பு எது, தன்னலமற்ற அன்பு எதுனா அது தாய்க்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான அன்புங்க. அந்த அன்புக்கு நிகர் எதுவுமே கிடையாது, அந்த அன்புக்கு ஈக்குவல் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இன்று அந்த தாயுடைய இருதயம் எப்படி வேதனைப்பட்டு இருக்கும். அப்ப இந்த உறவு முடி வருகிறது. அதே வழியில பார்த்தீங்கன்னா பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்று சொல்லும்போது ஒரு புதிய உறவு துளிர்க்கின்றது. சிலுவை சூழ்ந்து நின்ற மக்கள் பல தரப்பட்டவர்கள். அவங்க கிறிஸ்துவை என்ன பண்ண பகைத்தார்கள். பரிசேயர் இருந்தாங்க, சதுசேயர் இருந்தாங்க, ஒருவேளை சிலுவையில் அறையும் என்று சொன்ன ஜனங்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு புதிய உறவை கர்த்தர் என்ன பண்றாரு, உருவாக்கி தருகிறார். இது ஒரு புதிய குடும்பம், புதிய உறவு, திருச்சபை ஆகிய புதிய குடும்பம். இயேசு தமது அன்பு தாயை தன் அன்பு சீடனிடம் ஒப்படைக்க மற்றும் ஒரு இறையல் சிந்தனையை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55-57 வாசிக்கும்போது இயேசுவுக்கு சகோதரரும் சகோதரிகளும் கூட இருந்தார்கள். ஆனால் இந்த இயேசு தன்னுடைய தாயை அவங்க கிட்ட ஒப்பு கொடுக்காம மாறாக அந்த யோவானை ஒப்பு கொடுக்கிறார். அப்படின்னா ஒரு புதிய திருச்சபை என்ன பண்றார், கர்த்தர் அங்கே உருவாக்குகிறார். ஏனென்றால் அவருடைய சகோதரர்கள் இயேசுவை விசுவாசிக்கவில்லை. யோவானும் மரியன்னையும் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். எனவே இயேசுவின் சிலுவை அண்டையில் ஒரு புதிய குடும்பம் உருவாகிறது. இது இரத்தம் சம்பந்தமான உறவு அல்ல, இது கடவுளோடு இணைந்து வாழும் ஒரு புதிய சமுதாயம், புதிய குடும்பம். ஸோ இயேசு சிலுவையில் சொல்றிய அந்த 3வது வார்த்தை அது புதிய உறவுக்கு அடித்தளமிட்ட ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற இந்த வார்த்தை தான், இந்த கூக்குரல் தான் பூமியிலிருந்து வானவிதியை ஊடுருவி சென்ற மிக மிக வேதனையின் கதறல் என்று ஜோன் ஸ்டாக்கர் என்கிற இறையல் மேதை இப்படியே சொல்லுகின்றார். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் சொல்லுகிறது. சிலுவை பாடுகளின் உச்சக்கட்டத்தில் மிக வேதனையான நேரம் இதுதான். அவருடைய சீடர்கள் கைவிட்டார்கள், அவருடைய ஜனங்கள் கைவிட்டார்கள், அவருடைய சொந்த சரீரமே அவரை கைவிட்டது. அந்த வேதனை எல்லாம் அவரால் தாங்கிக் கொள்ள முடிந்தது. ஆனால் இப்பொழுது தன்னுடைய தேவனாலும் கைவிடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் வந்திருக்கிறார். பரியாசக்காரருக்கு இந்த வார்த்தை புரியவில்லை, அவர்களுக்கு இன்னும் கொண்டாட்டமாய் இருந்தது. இன்னொரு வசனத்தில் எலோயே எலோயே லாமா சபக்தானி என்று ஆண்டவர் சத்தமிட்டு கூப்பிட்டார். உடனே அவங்க சொல்கிறாங்க, இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்கிறார். வேறொருவன் காடியை கொண்டு வந்து அதை குடிக்க கொடுக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஆழமான ரகசியம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்கிற இந்த கருகலான குழப்பமான வார்த்தை இது என்று எல்லா வேத சாஸ்திரிகளும் இதை கூறுகிறார்கள். இந்த வார்த்தையின் ஆழத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ள மார்ட்டின் லூத்தர் துடித்தாராம். அவர் மிகவும் குழப்பிய வசனம் இதுதானா, கடவுளை கைவிடுகிறதாவது உண்மையில் இயேசு கைவிடப்பட்டாரா, இதை நான் அறிய போகிறேன் என்று அவர் ஜெப அறைக்குள் புகுந்து பல நாட்கள் விண்ணப்பத்தை எடுத்தாராம். ஆனால் வெளியே வரும்போது சொன்னாராம், இந்த வார்த்தை இந்த ரகசியம் என்னோட சிறிய மூளைக்கு விளங்கவில்லை அப்படின்னு சொன்னாராம். இந்த கசப்புகளை கூட இயேசு சிலுவையில் ருசி பார்க்க வேண்டிதான் இருந்தது. அந்த கசப்பின் பாத்திரத்தை கிறிஸ்து மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். ஆனாலும் கர்த்தரால் கைவிடப்படுகிற இந்த சூழலில் அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார், பிதாவை நோக்கி கூப்பிடுகிறார். ஏலி ஏலி லாமா சபக்தானி. ஈசாக்கு மோரியா மலையில தன் தகப்பனாகிய ஆபிரகாம் கூட செல்லுகிறார். அந்த ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட தான் அழைத்து செல்கிறார். அப்படி போகும்பொழுது ஈசாக்கை கேட்குறாரு, தகப்பனே ஆடுகள் எங்கே, கட்டைகள் இருக்கு, விறகுகள் இருக்கிறது, ஆடுகள் எங்கே அப்படின்னு கேட்கும்போது ஆபிரகாம் சொல்வார், அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஒருவேளை அந்த மலை உச்சியில் போகும்போது ஈசாக்கை அந்த பலிபீடத்தில் படுக்க வைக்க ஆபிரகாம் முற்படும்போது அவர் என்ன யோசித்திருப்பார், என் தாய் என்னோடு கூட வரவில்லை, வேலைக்காரன் நின்று விட்டார்கள், இந்த கைவிடப்பட்ட நிலைமை அப்படின்னு ஒருவேளை அந்த ஈசாக்கு யோசித்து இருக்கக்கூடும். இந்த இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த 9ஆம் மணி நேரத்தில் ரத்தம் ஊற்றாய் சொரிந்து கொண்டிருந்தது. பூமி எங்கும் அந்தகாரம் உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. இது ஒரு ஜெபமான வார்த்தை. இதற்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, என்
தேவனே அப்படின்னு சொல்லாம பிதாவே அப்படின்னு ஆண்டவர் கூப்பிட்டிருப்பார். ஆனா இந்த ஒரு வார்த்தையில மாத்திரம் சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்றாரு. மற்ற எல்லா ஜெபங்களிலும் சிறு வயதிலிருந்து பிதாவே என்று அழைத்த தேவன், இதுல தேவனே கூப்பிடுற அந்த ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் பிதாவாய் அப்பாவா அவர் கூப்பிடல, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அப்படின்னு இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்ப பாவத்தை சுமந்து தீர்க்கிறார். அப்ப ஆண்டவரை பிதாவா அப்பாவா அவர் பார்க்காம ஒரு கடவுளா பார்க்கிறார், ஆண்டவரா பார்க்கிறார். கெட்ட குமாரன் கூட தன் தகப்பனை திரும்பி வரார். அவர் சொல்வாரு, உங்களுடைய கூலிக்காரில் ஒருவராக நீ வைத்துக் கொள்ளும் என்பேன். அப்பான்னு கூப்பிடுற அந்த தகுதியை நான் எழுந்துட்டேன், இப்ப நான் எப்படி வந்திருக்கிறேன், ஒரு கூலிக்காரராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெட்ட குமாரன் கேட்பாரு. இதுவரை கிறிஸ்து தன் பிதாவை ஒருபோதும் அப்படி கேள்வி கேட்டதில்லை. எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவர் அண்ணாந்து பார்ப்பார், அப்பத்தை பிடுவார், அப்படிதான் வரும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஏன் அப்படின்னு இந்த கொஸ்டின் ஆண்டவர் நம்ம இதுவரைக்கும் ஜீசஸ் கேட்கவே இல்லை. ஆனா ஏன் என்ற கேள்வி தேவனை கேட்பதற்கு நமக்கு ரைட்ஸே கிடையாது. ஒரு குயவன் களிமண்ணை வணைந்து கொள்ளுகிறார். அப்ப அந்த களிமண் குயவனை பார்த்து என்னை ஏன் இப்படி நீங்க வணைந்து கொள்ளுகிறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அந்த களிமனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆனா எந்த கேள்வியை கேட்காத இந்த ஆண்டவர் இந்த வழியில சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஆம், அன்று யோபு பக்தன் இருந்தார். பாடுகள் வந்தது, வேதனை வந்தது, காரணம் இல்லாமல் மாறி மாறி பலவிதமான வேதனைகள் வந்து கொண்டே இருந்தது. ஏன், அவரோட 10 குழந்தைகளும் ஒரே நாளில மரித்து போனார்கள். அவர் சரீரம் முழுவதும் வியாதி, அவர் மனைவி அவதூறா பேசினாங்க. ஆனா எந்த ஒரு சூழ்நிலை கூட அவர் சொல்றாரு, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோபு பக்தன் கேட்கிறார். யோபு பக்தன் வாழ்க்கையில் மட்டும்தானா, நம் ஒருவரின் வாழ்க்கையில கூட ஏன் என்ற கேள்வி இன்றும் கூட இருக்கிறது இல்லையா? சில பார்க்கும்போது, சில கம்பாரிசன் வரும்போது, சிலரோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கே இப்படி நிலைமை இருக்கிறது, நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன், நான் ஏன் அழுகிறேன், நான் ஏன் இந்த மாதிரி துன்பத்தின் வழியா நடந்து செல்றேன், எனக்கே இந்த பாடு, எனக்கே இந்த அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்ற இந்த கேள்வி நமக்கு நிச்சயமாய் வரும். விடை தெரியாமல் இருக்கும். ஆனா நிறைய உங்களோட கொஸ்டின்ஸ்க்கு விடை தெரியாமல் இருக்கலாம். நாள் ஒன்று வரும், வேலை ஒன்று வரும். பாருங்க, ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிப்போம். ஒரே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு இமை பொழுதுல நம்முடைய ஏன் அப்படின்னு சொல்றல அதற்கான விடை கிடைத்து விடும் என்றா பைபிள் சொல்லுகிறது. அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் என்னை கைவிட்டீர் என்னும் வார்த்தை கிறிஸ்துவின் மூலம் மனுக்குலம் கொடுத்த ஒரு குரல். இது இயேசு மட்டும் சொல்ல, ஆண்டவர் ஏன் ஆண்டவரை பல சூழ்நிலையில என்னை கைவிடுறீங்களே, என்னை கைவிடுறது போல் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்காக ஆண்டவர் கேட்ட அந்த குரலாய் இருக்கிறது. நம்ம அருமை மீட்பர், பாவம் இல்லாத அந்த பரிசுத்தர் நம்ம எல்லாரோட பாவத்தின் அகோரத்தையும் சுமந்து கைவிடப்பட்ட ஒரு நிலைக்கு உள்ளானார். ஏன்னா நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வேண்டும் என்பது நியதி. அதற்காக தான் என்ன பண்ணார், அவர் அனுப்பப்பட்டார். பைபிள் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது அப்படின்னு இருக்குது. அப்ப அந்த பாவத்தை சுமக்கிற அந்த மணி வேலை தான் அவர் சொல்றார். ஏன்னா இவர் குமாரனாய் ஒரு மகனாய் என்ன பண்றாரு, ஆண்டுட்ட அந்த பாவத்தை சரண்டர் பண்றார். நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் சுமந்து அதை ஆண்டுட்ட கொடுக்கிறார் இல்லையா? ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன்லாம் அவர் சொல்றார், ஆண்டவரே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இது ஒரு புதுமையான ஒரு அப்ப ஆண்டவர் உள்ளம் எப்படி வேதனைப்பட்டு இருக்கக்கூடும். அவர் பிறந்தது முதல் கடைசி வரைக்கும் அவர் பிதாவே அப்பா, பிதாவே அப்படிதான், அப்பா ஃபாதர் அப்படிதான் கூப்பிட்டு இருந்தார் பாருங்களேன். ஆனால் இந்த சிலுவையில் இந்த காட்சியில் மட்டும்தான் என் தேவனே என்று அழைக்கிறார். ஒருவேளை நீங்கள் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கலாம், யாரோட கைவிடப்பட்டு இருக்கலாம். சில காரியங்களை ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப வருத்தத்தோடு நீங்கள் காணப்படலாம். ஆண்டவர் கூட மறந்துட்டாரா, ஆண்டவர் கூட கைவிட்டுட்டாரா, ஆண்டவர் கூட இந்த ஜபத்தை கேட்கவே இல்லையா, ஆண்டவர் கூட உதவி செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாழ்க்கையின் விளிம்பில் கூட போராடி கொண்டு இருக்கலாம். அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு கேட்டாலே அந்த நேமில் நீங்க இருந்தா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நாம் கைவிடப்படாமல் இருப்பதற்காக அவர் கைவிடப்பட்டார் அப்படின்ற வேதம் சொல்லுகிறது. ஏன்னா இந்த வார்த்தை எப்படின்னா, இது ஒரு இறை வல்லமையின் வெளிப்பாடு. இட் வாஸ் காஸ்ட் பை த பவர் ஆஃப் காட். இது கடவுளால ஏற்படுத்தப்பட்டது. இரண்டாவது சொல்றாங்க, இயற்கை விதிகளுக்கு மீறிய வியக்கத்தகு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. திஸ் ஈவென்ட் இஸ் a break away from the law of nature அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, இது மானுடம் கடந்த அதிசய நிகழ்வு, a miraculous event beyond the reach of human
காம்ப்ரஹென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஆண்டவர் பிதாவை நோக்கி என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்ட இந்த 4ஆம் வார்த்தை இது நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழல்கள் இருந்தால் நம்முடைய சூழல்களை மாற்ற கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அன்று காற்றின் மேலே கடலின் மேலே நடந்து வந்த தேவனாய் இருக்கிறார். காற்றையும் கடலையும் அதட்டின தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு ஒரு துக்கமுகமாய் இருந்தால் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். யோவான் 19 அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, தாகமாய் இருக்கிறேன் என்றார். இயேசு தாகமாய் இருக்கிறேன் என்றார். தாகமாய் இருக்கிறேன் என்கிற என் எஜமானின் குரல் என் காதுகளில் ஒலிக்கிறது. அவரை யாரை பார்த்து சொல்லுகிறார் தாகமாய் இருக்கிறேன் என்று? அருகில் இருந்த கள்ளனை பார்த்தா, கீழே இருந்த தாயை பார்த்தா, சீசனை பார்த்தா, சிலுவையில் ஒப்பு கொடுத்த ரோம அரசாங்கத்தை பார்த்தா, யாரை பார்த்து சொல்லுகிறார் நான் தாகமாய் இருக்கிறேன் என்று? நமக்கு ஒரு ஹெல்ப் வேணும். நம்ம யார்கிட்ட கேட்குறோம், டேரெக்டாக இது எனக்கு உதவி செய்யன்னு கேட்கும்போது அவங்க உதவி செய்வாங்க. ஆனால் அவர் சிலுவையில் சொல்லுகிறார் நான் தாகமாக இருக்கிறேன். இந்த தாகம் 4 வகைப்படும். சரீர தாகம், வேத வாக்கியங்கள் மேல் தாகம், ஆத்தும தாகம், தெய்வீ தாகம். முதல்ல பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அந்த 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வேர்ட் ஆஃப் காட் அப்போ ஒரு மாம்சத்தில் இருந்தபடினால் நிச்சயமாக அவருக்கு சரீர தாகம் நிச்சயமாக உண்டாயிருக்கும். ஏன்னா மத்தேயு 4:2 சொல்கிறாங்க அவர் பசியாக இருந்தார். யோவான் 4:6 களைப்படைந்திருந்தார். மார்க் 3:5 கோபம் உள்ளவரானார். மத்தேயு 9:36 மனதுருக்கம் உள்ளவராய் இருந்தார். அப்போ பாருங்க, கெத்செமனே தோட்டத்தில் இரத்த வேறு சிந்தியதிலிருந்து அவர் ஒன்றுமே குடிக்கவில்லை. அநியாய விசாரணைகள், சவுக்கடிகள், ரத்தம் ஒழுகிற சூழ்நிலை. அப்போ அவர் என்ன பண்ணுறாரா, ஒன்றுமே அவர் குடிக்கவே இல்லை. ஸோ சரீர பிரகாரமாக அவருக்கு தாகம் இருந்தது. அவர் தாகத்தை தீர்க்கிறவர் தான், ஆனாலும் அவருக்குள் தாகம் இருந்தது. ஆகாருடைய பிள்ளை அழுதது, தாகத்தை தீர்த்தார். சிம்சோன் லேகியின் சமவெளியில் தாகமுள்ளவளாய் இருந்தபோது ஒரு பள்ளத்தாக்கை பிளந்து தண்ணீர் ஓடி வரும்படி செய்தார். ஆனால் இன்றைக்கு அந்த தேவனோ தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆம், கர்த்தர் அந்த வழியை சொல்லிக் கொடுத்தார். மிகவும் சிறியவரான இவருக்கு ஒருவரில் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு சொல்றார். சீஷன் என்ற நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையான் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மத்தேயு 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் அவர் தண்ணீரை குறித்தும் தாகத்தை குறித்தும் சொல்லுகிறார். ஸோ இது என்னன்னா, தாகமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தை வேத வாக்கியத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. ஏன்னா இந்த பைபிள் சொல்லுகிறது அதற்கு பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து தாகமாய் இருக்கிறேன். அவ பாருங்க, அந்த வேத வாக்கியத்தை நிறைவேற்றி தீர்க்க வேண்டும். அதற்காக என்னென்ன பார்த்தீங்கன்னா, அதான் சிலுவையில் தொங்கி வேத அனுபவித்து கொண்டிருக்க வேலையில் இயேசுவின் உள்ளம் எப்படி இருந்திருக்கு தெரியுமா? இந்த வேத வாக்கியம் நிறைவேறணுமே, ஆண்டவத்தை அனுப்பினாரே, அந்த காரியங்கள் நிறைவேறணுமே, எதாவது விட்டுட்டோமா, எதையாவது செய்யாத போட்டுமா, எல்லாம் முடிந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இருதயம் என்ன பண்ணியிருக்கோம், அந்த பிதாவை குறித்து யோசித்து கொண்டே இருக்கும். சங்கீதம் 41:9 சொல்லுகிறது சிநேகிதனால் கைவிடப்படுகிறது. சங்கீதம் 31:11 சொல்லுகிறது சீஷரால் கைவிடப்படுகிறது. ஏசாயா 53:7 சொல்லுகிறது சிலுவையில் அறையப்படுவது, ஏலமும் பரியாசமும் செய்யப்படுவது. இப்படி நிறைய விஷயங்கள் ஆண்டவர் வாழ்க்கையில் நடந்தது. இதெல்லாம் முன்குறித்தே எழுதியிருக்கிறாங்க. என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று சங்கீதம் 69:21 சொல்லுகிறது. ஸோ ஆண்டவருக்கு வேத வாக்கியங்களின் மேலே ஒரு தாகம் இருந்தது. தீர்க்க தரிசனம் நிறைவேற அதில் ஒரு அக்கறை, அதில் ஒரு தாகம் இருந்தது. மூன்றாவது ஒரு தாகம் ஒரு ஆத்ம தாகம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினார் அநேகரை நீதிமன்றங்கள் ஆக்குவார் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு 53:12 சொல்லுகிறது அவர் அக்கிரமக்காரருக்கு வேண்டிக் கொண்ட நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம போயிட்டு அந்த நரகத்துல வெந்து வேதனைப்படாதபடிக்கு ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான் இல்லையா, அவன் போறான், நரகத்தில் இருக்கிறான், அங்க தண்ணீர் கிடைக்கவில்லை, ஒரு சொட்டு தண்ணியாவது கிடைக்குமா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து
கொண்டார். நாம் ஒரு காலத்தில் புறக்கணித்தோம், ஆனால் அவர் அன்பை விட்டு ஓடணும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தாகமாக இருக்கிறேன். நம்ம ஆத்துமாக்காக, நம்ம ஆவிக்காக, நம்ம ஒரு ஏற்றுக்கொள்வதற்காக அவருக்குள்ள ஒரு தாகம் உருவாகி கொண்டே இருக்கிறதா. ஏன்னா இன்னைக்கு நாம நம்முடைய இருதயத்தை, ஆத்மாவை முற்றிலும் அவருக்கு கொடுக்கிற வரைக்கும் தாகம் தீரப்போவதில்லை. நம்ம ரொம்ப தர்ஸ்டா இருக்குது, ரொம்ப தாகம் தீர்ற வரைக்கும் என்ன பண்ணுவோம், அந்த தண்ணியை குடிப்போம். திரும்பி கொஞ்ச நேரம் தாகம் உண்டாகும். அப்போ ஆண்டோட தாகம் அவ்வகை தியாகம் தான். ஏன்னா நம்ம முழுவதுமாக அர்ப்பணிக்கணும், டோட்டல் சரண்டர் பண்ணும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறாராம், அவர் தாகமாக இருக்கிறார். அவருடைய தாகம் என்ன தெரியுமா, ஆத்தும ரட்சிப்பு அவருக்கு போஜனமும் தாகமாக இருக்கிறது. ஏன்னா இந்த மத்தேயு 20:28 சொல்லுகிறது, அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும் வந்தார். மார்க் 2:17 சொல்லுகிறது, பாவிகளை மனம் திருறதுக்கு அழைக்க வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்முடைய ஆத்தும மீட்புக்காக அவர் தாகம் கொண்டிருக்கிறார். அவர் அன்புள்ளவர் தான், ஆனாலும் அவர் அன்புக்காக ஏங்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதனால அவர் பாருங்க, நானே ஜீவ அப்பம் அப்படின்னு சொன்னார், நானே வானத்தில் இறங்கின அப்பம் அப்படின்னு சொன்னார். 5 அப்பத்தை 2 மணி 5,000 பேருக்கு மேலாக போஷித்தார். ஆனால் ஒரு டைம் அவர் சொல்றாரு, பிள்ளைகளே உங்களிடத்தில் புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா? அந்த ஜீவப்பமே என்ன பண்றாராம், அப்பம் கேட்கிறாராம், ஏதாவது உண்டா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா, உங்க இருதயத்தை எனக்கு தருவீங்களா, என் தாகம் தீர உன் இருதயத்தை எனக்கு தருவையா அப்படின்னு தான் அவரோட அர்த்தம். 4வது பார்த்தீங்கன்னா அது ஒரு தெய்வீக தாகம். அதாவது 2000 வருடங்களுக்கு முன்பாக கல்வாரி மேட்டிலே ஒலித்த அந்த குரல் அடங்கி போய்விடவில்லை. ஏன்னா காலச்சக்கரம் சுழன்ற போதும் இன்றும் நம் காதுகளில் தாகமாக இருக்கிறேன். நம்ம எப்போ ஆண்டட்ட வருவோம், முழுமையாக வருவோம், எப்போ ஒப்பு கொடுப்போம், எப்போ தாழ்த்துவோம், எப்போட பிள்ளையா மாறுவோம், எப்போ ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம், எப்போ கர்த்தருக்காகவே நம்ம சாட்சியா வாழ்வோம், அது வரைக்கும் அவரோட தாகம் என்ன பண்ண போதான் தீரப்போவதே இல்லையாம். அன்று தாவீது இருந்தாராம், பெத்லெகேமில் ஒளிமுக வாசல்ல கிணற்றுல ஒரு தண்ணீர் இருந்ததாம். அந்த தண்ணீர் மேல தாவீது ஆவல் கொண்டாராம். ஆவல் கொண்டு சொன்னாராம், எனக்காக யாராச்சும் போயிட்டு அந்த தண்ணியை கொண்டு வருவீங்களான்னு கேட்டாங்களாம். உடனே 3 பலவான்கள் போயிட்டு அந்த தண்ணியை கொண்டு வந்தாங்களாம். ஆனால் தாவீது என்ன பண்ணாராம், ஆனால் குடிக்க மனதில்லாமல் கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தாவீதுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு 3 பலசாலிகள் இருந்தார்கள். இன்று கர்த்தருடைய தாகத்தை தீர்ப்பதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்கிறோமா? தேவ சமூகத்தில் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கக்கூடிய தேவ ஜனங்கள் இன்றைக்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தாகமாய் இருக்கிறேன் அப்படின்ற இந்த வார்த்தை நாம ரட்சிப்பின் ஊற்றுகளை தெரிந்து கொள்ளும்படியா கர்த்தர் தாகமாய் இருக்கிறார். யோவான் 4:6 சமாரிய பின்னிடம் போயிட்டு தாகத்துக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதிர்த்தம் சொல்வாரு, ஜீவ தண்ணீர் இது உனக்கு தெரிஞ்சா நீ நம்ம மட திருப்பியும் இந்த தண்ணீர் எனக்கு தாத்தான் கேட்ப அப்படின்னு சொல்றாரு. ஜீவ தண்ணீர் இயேசு யோவான் 4:10 சொல்லுகிறது, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாயிராது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது தாகம், ஆத்ம தாகம், வேத வாக்கில் நிறைவேறலின் தாகம், சரீர தாகம். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாய் தாகமாய் இருக்கிறேன் என்றார். கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த மிக மிக சிறிய வார்த்தை இதுதான், 6ஆம் வார்த்தை, முடிந்தது. கிரேக்க பாஷையான மூல பாஷையில் இதை தான் சிறிய வார்த்தை என்று சொல்லுகிறார்கள். டெட்டல்ஸ்டாய் என்ற ஒரே சொல்லாகத்தான் இருக்கிறது. இதனுடைய பொருள் முடிவை கருத்தில் கொண்டு அல்லது தொலைநோக்கு திட்டத்தை அடைந்து என்பதாகும். டெலிகிராஃப், டெலிஃபோன், டெலிவிஷன் போன்ற வார்த்தையின் ரூட் வேர்ட் இதுதான் என்று சொல்லுகிறார்கள். பிரான்ஸ் நாட்டின் மாமன்னன் நெப்போலியன் போனபர்ட் ஒரு முறை தன் இறக்கும் தருவாயில் அங்கலாய்ப்புடன் இப்படி சொன்னாராம், ஐ எம் டையிங் பிஃபோர் மை டைம், மை பாடி இஸ் கோயிங் டு த எர்த், திஸ் இஸ் த ஃபேட் ஆஃப் த நெப்போலியன் த கிரேட். நான் மறிக்க வேண்டிய நாள் வருமுனே நான் மறிக்கிறேன், என்னுடைய இந்த உடல் மண்ணுக்கு திரும்புகிறது. மகா நெப்போலியன் என்று நாம் அழைக்கும் மாமன்னனின் விதி இதுதான் என்று சொன்னாராம். உலகையே வெல்ல வேண்டும் என்ற அலாவிய வலிமை மிக்க கிரேக்க படைகளுக்கு தலைமை தாங்கின மாவீரன் அலெக்சாண்டர் போரில் வெற்றி பெற்று கொடிய ஜுரத்தினால் தன் தாய்நாடு திரும்பும் பொழுது வழியில் 33 வயதில் மறிக்கும் பொழுது அவர் கூறிய வார்த்தைகள், நண்பர்களே, நான் மறித்த பின் என் 2 கைகளையும் என்னுடைய சப ஊர்வலத்தில் வெளியே தெரிகிற மாதிரி நீங்கள் கொண்டு போங்க, ஏன்னா உலகத்திலிருந்து எடுத்து செல்ல ஒன்றுமில்லை, இதை வெல்ல முடியவில்லை என்று உலகம் அறிய வேண்டும் என்று இந்த மாவீரன் அலெக்சாண்டர் சொன்னாராம். ஒரு காரியத்தின் ஆரம்பத்தை பார்க்கிறோம், அதன் முடிவு நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. மாண்டினனாய் வாழ்ந்த வாழ்க்கையின் எல்லை முடிந்தது. யோபு 7:1 சொல்றாங்களே,
பூமியில் போராட மனுஷனுக்கு குறிப்பிட்ட காலம் உண்டல்லவா? பிரசங்கி 3:2 சொல்லுகிறது, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்கம் ஒரு காலம் உண்டு. அப்படின்னா மானிதான் ஒருத்தர் பிறந்தார்னா அவர் இருந்துதான் ஆகணும். இதுதான் இயற்கை நீதி. சங்கீதம் 31:10 சொல்றாங்க, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஸோ பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாழ்வு காலம் குறிக்கப்பட்டு இருக்கிறது. இவரை 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று சொல்றாங்க. மத்தேயு 12:40 சொல்லுகிறது, யோனா இரவும் பகலும் 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இருப்பார் என்று இயேசு தாம் பூமியின் மடியில் இருக்க வேண்டியது பற்றி அவரை கூறினார் என்று சொல்லுகிறது. ஸோ மாம்ச பிரகாரமாக வாழ்ந்த அந்த நாள் முடிகிறது. 2, அவர் எதற்காக வந்தாரோ? தீர்க்க தரிசனம், நியாயப்பிரமாணம் இவற்றின் நிறைவேறுதல் முடிந்தது என்று சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன் என்று சொன்னார். உலகில் வாழ்ந்த நாட்களில் ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களையும் அந்த நியாயப்பிரமாணங்களையும் அதை முன்னிறுத்துவதிலேயே அதை ஃபாலோ பண்ணதிலேயே அவர் கண்ணும் கருத்துமாக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரல்ல, அவர் எதற்காக அனுப்பப்பட்டாரோ? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். எளியவருக்கு உதவிடும்படியாய் அவர் வந்தார். மனுஷகுமாரனாய் வந்தார். எதுக்கெல்லாம் அனுப்பப்பட்டாரோ அந்த எல்லா வேலையும் அவர் செய்து முடித்து விட்டார். அந்த எதிரிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க? எரிச்சல் விடுறாங்க. அவங்களும் ரொம்ப கோவப்படுறாங்க. அவர் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மாற்றுவார். ஓய்வு நாளில் போவார். அப்போ சீஷர்கள் பயிர்களை கொய்து சாப்பிடுவாங்க. அப்போ பரிசேயர் சதுசேயர் சொல்லுவாங்க, ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உங்கள் சீஷர் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் சொல்வார், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் செய்ததை அறியீர்களா அப்படின்னு கேட்பார். நீங்கள் எதனா ஓய்வு நாளில் பண்ணால் அது தப்பு இல்லை, மற்ற ஜனங்க பண்ணால் தப்பு. அப்படின்னா பண்ணால் அந்த அரசியல் சட்டம், அந்த அரசியல் சாசனம் அதை கூட என்ன பண்றாரு? உடைக்கிறார். ஓய்வினால சுகப்படுத்துவது தவறு, ஆனா அவங்க சுகம் பெற்றுக்கலாம், ஜனங்களை சுகப்படுத்துவது தவறு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப ஆண்டவர் பாருங்க, ஓய்வு நாளில ஆலயத்துல சுகத்தை கொடுக்கிறார். இப்படி சட்ட திட்டங்கள், அப்புறம் அந்த ரூல்ஸ், அந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறார். எல்லாம் மாற்றி அவர் ஒரு புரட்சி வீரனாய், ஒரு போராளியாய், ஒரு போராளி எப்படி எல்லாத்தையும் ஒரு பெரிய வெற்றி பெற்றார்கள். சிராய்ப்புகள் காயங்கள் கூட இருக்கும்ல, அப்படி சிராய்ப்புகள் காயங்கள் எது வேணா இருந்தா கூட அவர் வெற்றி முழக்கம் விடுகிறார். நான் எதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டேனோ அந்த காரியத்தை எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தேன். பிதா என அனுப்பினார்ல, அவருடைய சித்தத்தை செய்ய அனுப்பினார்ல, எல்லா காரியத்தையும் நான் நேர்த்தியாய் செய்து முடித்தேன் என்ற வெற்றி முழக்கம் தான் முடிந்தது என்கிற இந்த 6ஆம் வார்த்தை. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இது ஒவ்வொரு யூதரும் இரவில் படுக்க போகும்னு சொல்லுகிற ஒரு சாதாரண ஜெபம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். 6 வார்த்தைகளை மனிதனோடு பேசிய தேவன் இல்லை. இந்த வார்த்தை எப்படி சொல்றாருன்னா, பிதா கிட்ட டைரக்டா பேசுறார். உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரும் அவ்விதமாக மேன்மையான உறவு கொண்டிருந்தார்கள். D.L. மூடி பக்தன் சொல்றாரு, கடைசி நேரத்தை சொல்றாராம், அவர் தேவனோடு கூட நெருங்கிய உறவை ஏற்படுத்தினாராம். அவர் சொல்றாரு, நான் கடைசி வரைக்கும் இதை காத்து கொண்டபடியினால் உலகம் கடந்து போகிறது, பரலோகம் எனக்காக திறக்கப்பட்டு இருக்கிறது என்று D.L. மூடி அவர்கள் சொன்னார்களாம். இன்னொரு அம்மா சொல்றாங்க, இது என்னுடைய முடிசூட்டு விழாவின் நாள் என்றார் ஜான் நியூட்டன். நித்தியம் எனக்கு முன்பாக மகிமையின் சமுத்திரமாய் ஆனந்த நடனம் ஆடுகிறது. இன்னும் எழுதி கொண்டே போகலாம். பூமியில் பிதாவோடு ஐக்கியம் கொண்டிருக்கிறார்கள், அவருடைய மரணத்திலும் ஐக்கியம் கொண்டிருப்பார்கள். இப்படி ஆண்டவருக்காக உண்மையாய் ஊழியம் செய்த அப்பாவுங்க முகத்தான எப்போது பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலாய் இருந்த ஒவ்வொருவரும் தன்னுடைய ஆவியை பிதாவின் கரங்களில் ஒப்பு கொடுக்க முன் வருகிறார்கள். இயேசு கூட பார்த்தீங்கன்னா பிதாவின் கைகளில் தன் ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். இதுதான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள், ஒரு முன் மாதிரி. இந்த D.L. மூடி சொன்னாருன்னு சொன்ன இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இயேசுவை அடிச்சுவடைகளை பின்பற்றி வருகிறார்கள். ஒரு முன்மாதிரி வைத்து விட்டு போகிறார். ஒவ்வொரு மனுஷனும் தான் மரிக்க போகும் கடைசி வினாடி நேரத்தை பிதாவோடு செலவிடுவது அவனுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. கர்த்தராக இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தேவான் என்ன பண்ணாராம்? கர்த்தரை தொழுது கொண்டாராம். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஸ்டூடெண்ட்லாம் பார்க்குறாங்க. இவர் யாரை பார்க்குறாரு? ஸ்தேவான் பார்க்குறாராம், பரலோக தூதர்களை பார்க்குறாராம். ஸ்தேவானோட முகம் பிரகாசித்தது. அப்போ சாதாரண ஸ்தேவானுடைய முகமே அப்படி பிரகாசித்து அவர் சொல்ல, என் ஆவி என்ன பண்ணுங்க, நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறார்ல. அப்போ ஆண்டவருடைய இந்த வார்த்தை மேன்மையான உறவின் வார்த்தை, ஒப்புதலின் வார்த்தை, வெற்றியின் வார்த்தை, நம்பிக்கையின்
நம்பிக்கையின் வார்த்தை, மேன்மையான உறவின் வார்த்தை அப்படின்னு சொன்னீங்கன்னா, சிலுவையில் இயேசு தாங்கொன்னா வேதனைகளை அந்த ஈட்டிகளையும் கூர்மையான அந்த ஆயுதங்கள் தரித்து அவள் என்ன பண்றாங்க, கைகளில கால்களில எல்லாம் விழாவில குத்தி குத்தி என்ன பண்றாங்க, கிழித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனா கூட அவர் கொஞ்சம் அசைக்கப்படல. இதுக்கெல்லாம் காரணம் என் பிதா, என் பிதா என்னை கைவிட்டாரு, என் பிதா தான் காரணம் அப்படி சொல்லல. என்னுடைய ஆவியை நான் என் பிதா கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உலக உறவுகள், உலக மேன்மைகள் எல்லாம் பிதாவோட உறவை என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது அப்படின்றதுல இயேசுமானர் மிகுந்த நம்பிக்கையோடு இருந்தார். இரண்டாவது, இது ஒரு ஒப்புதலின் வார்த்தை. தன்னை பிதாவோடு எப்போதும் இணைத்துக் கொண்டிருந்த கிறிஸ்து ஒப்புவித்தலின் ஆசீர்வாதத்தை இந்த வாக்கியத்தின் மூலம் விளங்க செய்கிறார். அதாவது கிறிஸ்து சிறு வயதிலிருந்து ஒப்பு கொடுத்த வாழ்க்கை நடத்தினார். அவங்க மரியாளும் யோசேப்பும் கூட என்ன பண்ணுறாங்க, அவர் குழந்தையாக இருக்கும்போது சில நாட்களுக்குள்ளேயே கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தார். லூக்கா 2:23 சொல்லுகிறது, அவர் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தார்கள். மூன்றாவது, இது ஒரு வெற்றியின் வார்த்தை. கல்வாரியில் ஆண்டவர் சொல்றாரு, பிதாவே என் கைகளில் உங்களுடைய ஆவி ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்பா என்னுடைய ஆவி உங்க கையில கொடுக்கிறேன், வேற யார்கிட்டையும் நான் இதை கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆவியை பறிக்க வந்த பிசாசின் மேல அவர் வெற்றி சிறந்தார். பிதாவின் கையில் தம் ஆவி ஒப்பு கொடுத்ததின் மூலம் அவர் என்ன பண்றாரு, பிசாசின் தலையை நசுக்கினார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாகவே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவரை தனது மரணத்தினாலே அழித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு பின்பே வெற்றி முழக்கமிட்டு ஆண்டவர் சொல்றாரு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். நான்காவது, இது ஒரு நம்பிக்கையின் வார்த்தையா இருக்கிறது. கர்த்தர் உம்முடைய கைகளில் அப்படின்னு சொல்லும்போது அது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நீங்க என்ன பத்திரமா பார்த்துப்பீங்க, என் ஆவியை பத்திரமா பார்த்துப்பீங்க, என் ஆத்மா பத்திரமா பார்த்துப்பீங்க. ஒரு சரியான ரைச்சஸ் பர்சன் கிட்ட, ஒரு சரியான பர்சன் கிட்ட என் ஆவியை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை அவர் வைத்து இருக்கிறார். சொல்றாரு, இதோ என் உள்ளங்கைகளிலே நான் உன்னை வரைந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கர்த்தர் கூட தன்னுடைய ஆவியை பிதாவின் இடத்துல பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுத்தார். நாம கூட கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம் இது யாருக்கு சொந்தனா, கர்த்தருக்கு சொந்தம். அவர் தான் கிரியேட்டர். அவர் சொல்வார்ல, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவாங்க. ஆண்டவரை பற்றி பாட, அவரை துதிக்க, அதற்காக இந்த சரீரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாராம். அப்ப ஆண்டவரே என்னுடைய ஆவியை கூட, என்னுடைய ஆத்மத்தை கூட அப்பா நீங்க டேக் ஓவர் பண்ணுங்க ஆண்டவரே, உம்முடைய கரங்களில நான் டோட்டல் சரண்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், பிதாவானவர் நம்மிலே மகிழ்ந்து களி கூறுவாராம். உலகம் தரக்கூடாத ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவாராம். உலகம் தரக்கூடாத வெற்றியை கர்த்தர் தருவாராம். இயேசு மரித்தார், உயிர்த்தார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். இந்த வெற்றி முழக்கம் எடுக்கிற நாம அவரை போல மாற, அவரை போல வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளும் ஒருவேளை ஒரு வேதனை உச்சக்கட்டத்தில் ஆண்டவர் கூறின ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும், நம்முடைய எண்ணங்களை மாற்றும், நம்முடைய சிந்தனைகளை மாற்றும். கர்த்தர் நம் தேவையில் எல்லாவற்றையும் சந்தித்து நாம இப்போது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பலுகி பெருக நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். அன்பின் பரலோக ராஜா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். எங்களுக்காக மரித்தீர் ஆண்டவரே, எங்களுக்காக உயிர்த்தீர் ஆண்டவரே. இது மட்டும் ஆண்டவரே, ஒரு நாளில எங்களை காண வருவீர் ஆண்டவரே, எங்களை அழைத்து செல்ல வருவீர் ஆண்டவரே. அப்பா நீங்க சொன்னீங்களே, நான் போகிறேன், இதோ ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன் சொன்னீங்களே, அந்த பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு முழுமையாய் தருவீராக ஆண்டவரே. எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த வாசஸ்தலத்துல உம்மை காணுமட்ட ஆண்டவரே, எங்களுடைய ஆவியாத்ம சரீரத்தை உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்க நாங்கள் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையில துக்கங்கள் இருக்கலாம் ஆண்டவரே, துயரங்கள் இருக்கலாம் ஆண்டவரே, வேதனைகள் இருக்கலாம் ஆண்டவரே, கண்ணீர்கள் இருக்கலாம் ஆண்டவரே, ஐயோ எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று கதறிக்கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் ஒரே ஒரு சொட்டு ரத்தம் 1000 அற்புதத்தை பூமிக்கு கொண்டு வரும் ஆண்டவரே. எங்கள் கூடாரங்களில எங்களுக்கு மேல உம்முடைய ரத்தம் இறங்கட்ட ஆண்டவரே, கல்வாரின் ரத்தம் இறங்கட்ட ஆண்டவரே, உம்முடைய மன்னிப்பின் ரத்தம் இறங்கட்ட ஆண்டவரே. நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துக ஆண்டவரே. ஒரு பிரச்சனைகளை, போராட்டங்களை இயேசுவின் நாமத்தினால கடிந்து சபித்து அப்புறப்படுத்துகிற ஆண்டவரே. என் அன்பு ஜனங்களை இப்போது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பலுகி பெருக கிருபை தாரும். நீ உயிர் தெழுந்தீர், ஆம் நீ உயிர் தெழுந்தீர். ஆமென், அல்லேலூயா. எங்களோடு கூட உயிருள்ள தெய்வமாய் எங்களோடு கூட இருக்கிறீங்களே, எங்களை விட்டு விலகாத தேவன், கைவிடாத தேவன், ஆஸ்வதிக்கிற தேவன், எங்களை ஆசீர்வதி ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறப்பா இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.